ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இந்த நல்ல நாளில் எப்படியாவது உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துடணுன்ற நம்பிக்கையோடு தான் இந்த சாயப்பா ஆசையோடும் பாசத்தோடும் அன்போடும் உன்னை பார்க்கறதுக்காக தேடி வந்திருக்கேன். என்னை மதித்து நான் சொல்கிறத நீ நம்பிக்கையோடு கேட்டீன்னா கண்டிப்பாக உனக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். தெளிவாக நீ எந்த செயல்களை செய்தாலும் அது கண்டிப்பாக உனக்கு வெற்றியை தானே கொடுக்கும். உண்மையாய் நேர்மையாய் நீ இருக்கிறதை விட துணிவாய் தைரியமாய் இருக்கிறது முக்கியன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் உன்னை யார் ஒதுக்கி வச்சாலும் புறக்கணித்தாலும் நிராகரித்தாலுமே கூட அதை நினச்சி நீ வருத்தப்படாத. உன்னை புறக்கணிப்பவர்களை நீ இன்னும் அழகாக புறக்கணிக்க கற்றுக்கோ. ஒன்றை வேணான்னு சொல்கிறவங்கள நீ மட்டும் ஏன் தேடி போகணும்? நீயும் வேணான்னு தூக்கி போடு. அதுக்கப்புறம் பாரு, உன் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும். தேவையில்லாமல் நீ யாரையும் தேடி கெஞ்சி அவங்க பின்னால் அலையணுன்ற அவசியம் இல்லை. உன் கனவுகளை நனவாக்கவும் உன் கஷ்டங்களை தூள் தூளாக்கவும் இந்த சாயப்பா இருக்கிறேன் அல்லவா. கடந்த காலங்களை எல்லாம் நீ தைரியமாக கடந்து வந்தால் மட்டும்தான் இந்த நிகழ்காலத்தில் நீ நினச்ச விஷயத்தை நடத்திக்க முடியும். நிகழ்காலத்தில் நீ எதையெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை நீ அமைச்சிக்கோ. தலையெழுத்துங்கிறது உன்னை சுற்றி இருக்கிறவங்க எழுதுறதோ அல்லது உன்னை படைச்ச இந்த சாயப்பா எழுதுறதோ கிடையாது. உன்னுடைய செயல்களும் நீ செய்கிற முயற்சியும் உன் மன உறுதியும் தான் உன் வாழ்க்கையில் உன் தலையெழுத்தையே எழுத வைக்குது. நீ நினச்சினா, நீ மனசு வச்சினா எதையும் உன்னால் சாதிக்க முடியும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பயத்தை உண்டாக்கினாலும் நீ தைரியமாக அதை தாண்டி வெளியில் வர கற்றுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் கொடுக்க இந்த சாயப்பா கற்றுக்கிட்டு இருக்கேன். உனக்காக காத்துக்கிட்டு இருக்க நான் உனக்கான நல்லதையெல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு நகர்ந்து போக தயாராகு. நீ நினைக்க வேண்டியது எல்லாம் எல்லாரும் எப்போதும் நல்லா இருக்கணுன்ற அந்த விஷயம் மட்டும்தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ வச்சு உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்துருவேன். 1000 பேர் உனக்கு எதிராகவோ உன்னை பற்றியோ 1000 விஷயங்கள் பேசட்டும். ஆனால் நீ எப்போதும் உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்து ஓடிக்கிட்டே இரு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழுவோன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோற்று போக மாட்டாயேன்னு செல்லவே. யாரை வேணும்னாலும் ஏமாற்றி ஜெயிக்க முடியும், ஆனால் உன் மனசாட்சியையும் உன்னை படைச்ச இறைவனையும் ஏமாற்ற முடியாதல்லவா. அதனால் சும்மா குறைஞ்ச காலத்துக்கு அடுத்தவங்களை ஏமாற்றி சந்தோஷமாக வாழ்கிறத விட எப்போதும் எல்லா நாளும் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு நியாயம் தேடிக்கிட்டே இருந்தீன்னா இங்கே நிம்மதி இருக்காது. சில விஷயங்களை கடந்து போக கற்றுக்கோ, பல விஷயங்களை மறந்து போக கற்றுக்கோ. நீ எப்போதும் நீயாக இருக்கணும். துணிச்சலோடு தைரியமாக நல்ல முடிவை நீ எடுத்தீனா அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் அல்லவா. அடுத்தவங்க மனசை காயப்படுத்தி நோகடிச்சிட்டு அடுத்தவங்களை இழிவாக தாழ்வாக பேசிட்டு என்கிட்ட வந்து சாயப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னீன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா எல்லாரும் என்னால் படைக்கப்பட்டவங்க, எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். ஒரு பிள்ளை மனசை காயப்படுத்தி நோகடிச்சிட்டு நீ நல்லா இருக்கணும்னு என்கிட்ட வந்து கேட்டீன்னா என்னால் எப்படி அதை செஞ்சு கொடுக்க முடியும்? எல்லாரும் எனக்கு சமம் அல்லவா. நீ பேசுகிற வார்த்தைகளும் உன் மனசையும் பொறுத்து தான் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். எப்போதும் யார் மனசும் நோகாமல் யார் மனசும் காயப்படாமல் வார்த்தைகளை பேசி பழகு. உன் வாழ்வில் வரும் கஷ்ட காலங்களை நீ ஒருபோதும் வெறுக்க வேண்டாம். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள உண்மையான உறவுகள் யாரு, போலியான பொய்யான உறவுகள் யாருன்றத காலம் கண்டிப்பாக உனக்கு உணர்த்தும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயம் மாறும். உன் கஷ்டங்களும் கவலைகளும் மறைஞ்சு உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்க தான் போகுது. எல்லாரையும் நம்புறது தப்பு இல்லை, ஆனால் யாரையும் முட்டாள் மாதிரி நீ நம்பிக்கிட்டே இருக்க வேணாம். ஏன்னா ரொம்ப முழுசாக நம்பினா அவங்க உன்னை அடிமுட்டாளாக்கி அடிமையாக மாற்றுறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க.
யார் மீதும் நம்பிக்கை வைக்கும்போது அது ஒரு அளவோடு வச்சின்னா அது அழகாக வேலை செய்யும் அல்லவா? இங்கே யாருமே தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் யாருடனும் பேசுவதோ பழகுவதோ இல்லை. ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா நாளைக்கு மூலமாக அவங்க எதையாவது செஞ்சுக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அதை புரிஞ்சுக்காம ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்கன்றதுக்காக அவங்க நல்லவங்கன்ற முடிவுக்கு நீ சுலபமாக வந்துட வேண்டாம். யார் மூலமாக உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த சாயப்பாவின் அருளால் அது எல்லாமே சரியாயிடும். இந்த சாயப்பா எந்த விதத்திலும் உன்னை தண்டிக்க மாட்டேன், உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி உயர்த்துவனே தவிர கஷ்டங்களை உனக்கு கொடுத்து நான் ஒருபோதும் கவலைப்படுத்த மாட்டேன். நீ விதைச்சதை எல்லாம் உன் வாழ்க்கையில் அறுவடை செய்ய தயாராகு. நல்லதை விதையாக போட்டு நல்ல வாழ்க்கையை வாழ முயற்சி செய் என் செல்லமே. உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத மனிதர்களிடத்தில் நீங்கள் எப்படி பேசுனீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு உரிமையோடு சண்டை போடாதே. சில பேர்கிட்ட ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு விளக்கம் கேட்பதை விட விலகி செல்வதே உனக்கு நல்லது. யார் உனக்கு மரியாதை கொடுக்கலையோ, யார் உன் மதிப்பை புரிஞ்சுக்கலையோ, யார் உன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம உனக்கும் மனசு இருக்கு நீயும் கவலைப்படுவேன்னு யோசிக்காமல் பேசுகிறாங்களோ அவங்கள விட்டு கடந்து போக தயாராகு. வாழ்க்கைனா சில விஷயங்கள் மாறத்தான் செய்யும். எல்லாத்துக்கும் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாதல்லவா? தேவையில்லாமல் வாதாடவும் வேண்டாம், தேவையில்லாமல் விவாதிக்கவும் வேண்டாம். மனித வாழ்க்கைங்கிறது சில காலம் மட்டும்தான். அதில் என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியாக கடந்து போ. நீ போகும் பாதை கஷ்டமாக இருந்தாலும் இந்த சாயப்பா உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன். அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பது புண்ணியம் அல்ல, அடுத்தவங்களுக்கு எந்த கெட்டதையும் செய்யாமல் பாவத்தை சம்பாதிக்காமல் இருப்பது தான் புண்ணியம். உன் மனசறிஞ்சு நீ யாருக்கும் எந்த தீங்கும் துரோகமும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. இருந்தாலும் உன்னையும் அறியாமல், தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ கூட நீ யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துறாத. நீ தடுமாறும் போதோ அல்லது கீழே தவறி விழுகும் போதோ கூட ஐயோ அடுத்தவங்க பார்க்குறாங்களேன்னு கூச்சப்படாத. ஏன்னா நீ கூச்சப்பட்டாலோ அல்லது கொஞ்சம் வளைஞ்சு நெடுஞ்சு தலை குனிஞ்சாலோ அப்பாடான்னு சந்தோஷப்பட்டதுக்கும் நீ கீழே விழுந்ததை கொண்டாடவும் ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. யார் முன்பும் நீ கூனி குறுக வேண்டாம், தலை குனியவும் வேண்டாம். என்ன நடந்தாலும் கடந்து போய்கிட்டே இரு. உன் முயற்சிகளை யாராவது கேலி பண்ணாங்கன்னா அவங்கள பார்க்குறதையே தவிர்த்து விடு. எந்த விஷயம் எந்த மனிதர்கள் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தர்றாங்களோ அதை பற்றி யோசிக்கிறதையே நிறுத்திடு. கெட்டவங்க மோசமானவங்க தான் அப்படி அடுத்தவங்களை கேலி பண்ணுவாங்களே தவிர நல்லவர்கள் ஒருபோதும் அடுத்தவங்களை கேலி பண்ணவோ கிண்டல் பண்ணவோ மாட்டாங்க. உண்மையான பெரியோர்கள் எல்லாரையும் நல்லபடியாகவே பார்ப்பார்கள், நல்லதையே செய்வார்கள். ஒரு மனுஷன் அமைதியாக இருக்கானா அதுக்காக அவன் முட்டாள்னு அர்த்தம் இல்லை. அதிகமாக பேசுபவனை விட அமைதியாக இருப்பவன் தான் புத்திசாலிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு நினச்சினா நீ செய்யக்கூடிய முயற்சிகளை மாற்று. அப்படி இல்லாட்டி இன்னும் உன் முயற்சியை அதிகப்படுத்து. கண்டிப்பாக எல்லா முடிவுகளும் உனக்கு சாதகமாக வரும்படியும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நேரமும் வாய்ப்பும் எல்லாருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ஆனால் நம்பிக்கையோட முயற்சி செய்பவர்களுக்கும் கடின உழைப்பை செய்பவர்களுக்கும் வாழ்க்கை மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கும். உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு காட்ட தயாராகு. சுய அறிவும் புத்திசாலித்தனமும் தான் பயத்தை முறிக்கக்கூடிய அரிய மருந்து. நீ எப்போதும் புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் அறிவுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் இருக்க பயத்தையும் உனக்குள் இருக்கும் பரிதவிப்பையும் போக்கி உன் வாழ்க்கையை நான் ஜெயிக்கும்படி செய்கிறேன். எதை பார்த்தும் பயங்கிக்கிட்டே இருந்தீன்னா உன்னால் ஒரு சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது. எதுக்கும் பயப்படாமல் வாழ்க்கையை தைரியமாக வாழணும். கடவுள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ எதுக்கும் பயப்பட வேணாம். உனக்கு பயம் வந்தாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையை அதிகரிச்சிட்டினா எப்படி உனக்கு பயம் வரும்? என்னையும் மீறி உனக்கு பயம் வருதுன்னா நீ என் மேலே நம்பிக்கை வைக்கலை, என்னை நம்பலை, என் மேலே பக்தி செலுத்துறந்தானே அர்த்தம். முழுசாக என்னை நம்புனினா
நானே உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன்.